எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை கேட்கலாம். ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை. கதையோட பேரு கடைசி ரொட்டி துண்டு. ரெடியா? வாங்க கதைக்குள்ள போகலாம். உங்களுக்கு எப்போவாது பயங்கரமா பசிச்சு உங்க வயிறு உங்ககிட்ட பேசுற மாதிரி குர்ன்னு சத்தம் போட்டிருக்கா? கண்டிப்பா போட்டிருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம கதையில வர்ற ஒரு குட்டி பையனுக்கும் வயிறு ஒரே சத்தம் போடுது. சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. இது ஒரு பசியோட இருந்த சின்ன பையனோட கதை. அவன் ஒரு பெரிய தெருவுல தனியா நடந்து போயிட்டு இருக்கான். பாவம் அந்த பையன் ரொம்ப சோகமா தனியா நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப பசிச்சதால அவனை சுத்தி இருந்த உலகம் கூட கொஞ்சம் கலர் இல்லாம ஒரு மாதிரி டல்லா தெரிஞ்சது. அப்போ அவன் வயிறு குர்ரு குர்ரு குர்ன்னு ரொம்ப சத்தமா கத்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா? அவன் ரொம்ப நேரமா எதுவும் சாப்பிடவே இல்ல, அதனால அவனுக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு அர்த்தம். இப்படி பசியோட நடந்து போற அந்த பையனுக்கு இப்போ ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போகுது. அவன் கண்ணுல ஒரு அற்புதமான ரொட்டி கடை பாடப் போகுது. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணை பறிக்கிற மாதிரி பிரகாசமான மஞ்ச நிறத்துல ஒரு கடைய பார்க்கறான். அடடா, அது ஒரு பேக்கரி. அங்கிருந்து வந்த வாசனை இருக்கே, சும்மா மனசை இழுக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அந்த கடை ஜன்னல் வழியா அவன் என்னெல்லாம் பார்த்தான் தெரியுமா? பஞ்சு மாதிரி கோல்டன் கலர்ல சுட சுட ரொட்டி இருந்துச்சு. அங்கிருந்து வர்ற அந்த சுடான இனிப்பான வாசனை, ஹாஹா, அந்த இடமே ரொம்ப சந்தோஷமான இடமா தெரிஞ்சது. இப்போதான் நம்ம கதையில ஒரு சின்ன மேஜிக் நடக்க போகுது. ஒரு ரொம்ப அன்பான சர்ப்ரைஸ் அந்த பையனுக்கு கிடைக்க போகுது. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பையன் ரொம்ப ஆசையா அந்த ரொட்டியை பார்த்துட்டு இருந்தத ஒரு அன்பான தாத்தா கவனிச்சுட்டே இருந்தாரு. அவர் முகத்துல ஒரு பெரிய புன்னகை. அந்த தாத்தா என்ன செஞ்சாரு தெரியுமா? நேர கடைக்குள்ள போய் அந்த பையனுக்காகவே ஒரு சூடான மெத்து மெத்துன்னு இருந்த ரொட்டி துண்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தார். பாருங்க, அந்த பையன் கேட்கவே இல்ல, ஆனா அவரோட அன்பை பாருங்க. அந்த ரொட்டிய கையில வாங்கினதும் அந்த பையனோட மனசுக்குள்ள ஒரு இதமான ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அந்த உணர்வுக்கு பேர் தான் நன்றி உணர்வு. அதாவது தேங்க்ஸ் சொல்றோம்ல, அந்த ஃபீலிங். இப்போ கதை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. அந்த பையன் ஒரு பெரிய முடிவெடுக்க போறான். என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். அந்த பையன் பயங்கர பசியில அந்த ரொட்டிய ஒரு பெரிய கடி கடிக்க வாய்க்கிட்ட கொண்டு போனான். ஆனா டக்குன்னு நின்னுட்டான். ஏன்னா அவன் வேற ஒருத்தரை பார்த்தான். அங்க ஒரு சின்ன பிரவுன் கலர் நாய்க்குட்டி அதோட காது ரெண்டும் சோகமா தொங்கிட்டு இருக்க அவனையே பாவமா பார்த்துட்டு இருந்துச்சு. அதோட கண்ணிலையும் பசி தெரிஞ்சுது. நல்லா உத்து பார்த்தா அந்த நாயோட வயிறும் குர்குர்னு சத்தம் போட்டுச்சு. இப்ப நீங்களே சொல்லுங்க, அந்த பையன் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த பையன் ரொம்ப அன்பான ஒரு முடிவு எடுத்தான். அதனால தான் இந்த பகுதிக்கு பேரே ஒரு துண்டு இரண்டானது. ஒரு துண்டு எப்படி ரெண்டாச்சு? வாங்க அந்த பையனோட மனசுக்குள்ள என்ன ஓடுச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல அவன் கையில இருந்த சூப்பரான ரொட்டிய பார்த்தான். அப்புறம் பசியில இருந்த நாய பார்த்தான். உடனே அவனுக்கு அந்த அன்பான தாத்தா ஞாபகம் வந்தது. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது நாம என்ன செய்யணும்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் கிட்ட இருந்தது ஒரே ஒரு ரொட்டி துண்டு தான். அதுவும் அவனுக்கு ஒருத்தர் அன்பா கொடுத்த பரிசு. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த ஒரு ரொட்டி துண்ட ரொம்ப கவனமா ரெண்டா பிச்சு ஒரு பாதிய தனக்கும் இன்னொரு பாதிய அந்த பசியான நாய்க்குட்டியும் கொடுத்தான். இப்போ நம்ம கதையோட ரொம்ப அழகான முடிவுக்கு வந்தாச்சு. பகிர்ந்துக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம்னு இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. இந்த கதையோட முக்கியமான பாடம் இதுதான். நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறதுல இருந்து எவ்வளோ அன்போட மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த ரொட்டிய அந்த நாயோட ஷேர் பண்ணி சாப்பிட்டப்போ அந்த பையனோட மனசு ரொட்டி கிடைச்சப்போ இருந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுச்சு. மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நீங்க யார் கூட உங்களோட சின்ன அன்பையோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளையோ பகிர்ந்துக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை இன்னொரு சூப்பர் கதையோட உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.